5000 நெல் மூட்டை கிட்ட எரிஞ்சிருச்சு. ஆனா அது யாருக்கு பாதகம்? மக்களுக்கு தான். மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும். டிஎம்கே சார்ந்த நபர் பால் மனோஜ் பண்ணிடுறார். அந்த இடத்துல அவர் வரவே இல்லை. இந்த கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்துட்டு பதில் அறிக்கை ஒன்று விட்டுருந்தாரு. இவரு சீமானனை பத்தி பேசும்போது எந்த ஒரு நெகட்டிவ்மே இல்லாம வருது. முக்கியமான விஷயம் முன்னாடியே பேசியிருக்கோம். ஆமா, இந்த ஹாஸ்பிட்டல எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. டிவிகே அரசாங்கம், அதாவது முதலமைச்சர் இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணாரு. ஆனா அடுத்து ஒரு கிளைமேக்ஸ் சீன் வச்சிருக்கேன். வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தென்காசியில் பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் மையத்தில் வந்துட்டு ஒரு ஃபயர் நேற்று நடந்திருக்கு. இந்த ஃபயர் 5000 நெல் மூட்டை கிட்ட எரிஞ்சிருச்சு. அணைக்கிறதுக்காக அப்போ தீயணைப்பு துறையினர் அங்கே வந்து தண்ணி வச்சு தான் அணைச்சாங்க. அப்போனா அது பக்கத்தில் இருக்க நெல் மூட்டைகளும் ஈரமாகனால என்ன ஆகும், நெல்கள் வீணாகும். இந்த நெல் டைரெக்டாக எங்கே போகுதுனாக்கா நுகர்வோர், அதாவது ரேஷன் கடை. ஸோ இப்போ இந்த சப்ளை செயினில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே ப்ராப்ளம் வந்திருக்கும். எதனால் இது நெருப்பு பிடிச்சது அதெல்லாம் அது இன்னும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எங்கே சிசிடிவி இருக்கும், அதான் நிறையா கிரிட்டிசிசம் இவங்க மேலே வைக்கிறாங்க. அதாவது ஃபுட்டு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல வந்துட்டு கொள்முதல் நிலையம் மாதிரி வச்சு அது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா, அதாவது உணவுன்ற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு நம்ம கொடுக்க போகிற விஷயம், அதை எடுத்துகிட்டு போயிட்டு கையில் காசு இல்லாமல் வறுமையில் இருக்கவங்க எல்லாருமே, சில பேர் முக்கால்வாசி இந்த ரேஷன் கடை அரிசியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற போது இங்கே சப்ளை செயினில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது யாருக்கு பாதகம்? மக்களுக்கு தான். மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும். அதுதான் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் சொல்றது மேபி இது என்ன சொல் கரெக்டாக இல்லாத மாதிரி படலாம். பட் ஆனால் சில பேர் கரெக்டாக யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5000 மூட்டை எரிஞ்சிருக்கு. இதை நான் பாசிட்டிவாக சொல்ல மாட்டேன். ஆனால் எரிஞ்சது இல்லை இப்போ. ஆமாம், இது அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாடமா இருக்கும்னு நான் கண்டிப்பா. இது நடந்தது இன்னொரு வாட்டி இதே மாதிரி நடந்ததுன்னா உண்மையிலேயே இந்த டிவிகே கவர்மெண்ட் அறிவில்லாத கவர்மெண்ட் மக்கள் ஒத்துக்குதான். டிவிகே கவர்மெண்ட் அறிவில்லாத. ஆமா, 5000 மூட்டை இது நெல் எரிஞ்சிருக்கு. அதாவது வெளியே எடுத்துட்டு வச்சிருக்காங்க. ஒரு ப்ராப்பரா சேஃப்டி இல்லாம ஓப்பன்ல இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஆலங்குளம் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா பால் மனோஜ் பாண்டியன், டிஎம்கே சார்ந்த நபர் பால் மனோஜ் பாண்டியன். அந்த இடத்துல அவர் வரவே இல்லை இந்த சம்பவம் நடக்க சொல்ல. அப்புறம் மினிஸ்டர்னு ஒருத்தவங்க அந்த டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, ஃபுட் அண்ட் சேஃப்டி மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் விவசாயம் சார்ந்த மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் யாரும் அங்கே வரல. இதை பார்த்தாலே தெரியுது. பார்த்தாலே இப்போ என்னது, அது எதுவும் ஃபுட்டு வைக்கிற இடம் மாதிரியே தெரியல. அது ஒரு ஓப்பன் ஏரியாவில் 1.25 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத சும்மா அப்படியே லைனில் வந்துட்டு செடியெல்லாம் எடுத்துட்டு அகற்றி அந்த இடத்துல அடுக்கி வச்சிங்க. இந்த செங்கல் சூழலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இதுதான் நம்ம முன்னாடி கூட பேச. செருப்பு, காரு, ஷூ, இதுக்கெல்லாம் ஏசி ரூமும் சோத்துக்கு வந்து சேத்து பக்கத்துல வைக்கிறதும் நம்ம ஊர்ல நார்மல் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஒரு சம்பவம் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு, நீங்க சொன்ன மாதிரி விழிப்புணர்வா அதை செயல்பட்டு இதுக்கு அடுத்து வர நாட்கள்ல வந்துட்டு இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பா ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அது வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கும். பார்ப்போம் வருங்காலத்துல எப்படி இருக்குன்ட்டு இந்த டிவிக்கு அரசாங்கம். ஸோ ரெண்டாவது நம்ம இப்போ பேச போற கண்டென்ட் என்னன்னா, சீமானனை வந்துட்டு அறிக்கை விட்டு இருந்ததை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஓகே, அது நம்ம கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்துட்டு இன்னைக்கு அவர் ஒரு நேற்று அதுக்கு பதில் அறிக்கை ஒன்று விட்டுருந்தாரு. நானும் பார்த்தேன். எண்டிங்கில் மட்டும் வந்துட்டு ஏதோ பாசிட்டிவாகவே பேசுகிற மாதிரி, நாங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணல, நாங்கள் கரெக்டாக தான் பண்ணுறோம்னு பேசுகிற மாதிரி பேசிட்டு வந்தார். நான் அப்பயே யோசித்தேன், இவர் சீமானனை பற்றி பேசும்போது எந்த ஒரு நெகட்டிவ்மே இல்லாமல் வருது அப்படின்னு. ஸோ லைலா மணி இருக்காப்புல வைபு, ஆனால் கடைசியில் போகும்போது லைட்டாக தூக்கிட்டு போயிட்டாரு. அதான் லைலா மணி இருக்காப்புல அவர் பேசின வார்த்தை சமூக வலைதளங்களில் பெரும் பேசுவோம்ல வச்சு அவ்வளோ. நேற்று நம்மளே வந்துட்டு கிரிட்டிசைசம் பண்ணுறதை வந்துட்டு தவிர்க்கலான்ட்டு, ஆனால் அதை வீடியோ திரும்ப பார்க்கும்போது அதுக்கு கூட வந்துட்டு என்னன்னா இவ்வளோ மோசமான ஒரு அரசியலாக இருக்குது அப்படின்ற ஒரு விருப்ப அரசியலை ஓட்டுற மாதிரி. ஏன்னா ஒரு சமூகத்தில் ஒரு தலைவர், அவரை நம்பி, அதாவது இயற்கை, விவசாயம், பல போராட்டங்கள், இதெல்லாம் மக்களுக்கான ஒரு விஷயம். அதுக்காக ஒரு போராட்டக்கூடிய ஒரு நபரை இந்த லைலா மணின்ற எங்கேயாவது பார்த்துருப்போமா? லைலா மணியை ஆக்சுவலா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கரெக்டான கேள்வி எடுத்து வைக்கலாங்க. அந்த மாதிரி கேள்வி எடுத்து வச்சா அவங்களுக்கு எங்க ப்ராப்ளம் வருமோ அதனால வைக்கலையோ எனக்கு தெரியல. இவர் சீமானனை பேசுறது கரெக்டானது என்னன்னா, பிரைவேட் ஸ்கூலுக்கு லீனியன்சி அதிகமாகறீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல மூடுறீங்க, இதெல்லாம் பேசியிருந்தாரு. ஆனா ரிப்போர்ட்டர் வந்து கேட்டது, பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து நீங்க அதிகமா லீனியன்சி கொடுக்குறீங்களாமே, அது மட்டும் கேட்டாங்க. அதுக்கு அடுத்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல மூணு பத்தி பேசவே இல்லை. 2 கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அதை கேட்டு இருந்து பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல. இல்ல அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மேனிபுலேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுதா? அதான் இவங்க கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மேனிபுலேஷன். அவர் என்ன சொல்ல வர்றாரு, நீங்க வந்துட்டு லஞ்சம் ஊழல் வாங்குற ஒரு டீமுக்கு நீங்க சப்போர்ட்டா இன்டைரக்ட்லி அப்படின்னு சொல்லி சீமானனை வந்து அவர் தாக்கி பேசியிருக்காரு. ரியாலிட்டியில சொல்ல போனா நீங்க ஒரு வார்த்தை விட்டீங்க, அதாவது நகைகள், தாலி, செயின் இதெல்லாம் அடமான வச்சு ஸ்கூல் நடத்துறாங்க. எந்த ஸ்கூல்ல யாரு தாலி இதெல்லாம்
இதெல்லாம் வச்சு அடமானம் பண்ணி நடத்துறா. அவ்வளோ பெரிய தியாகி யாரு? உங்க கண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூல் இந்த மாதிரி பண்ணுது, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு சேவை பண்றாங்கன்னு. உண்மையிலேயே சொல்லப்போனா ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு பிரைவேட் செக்டருக்கு இதுதான் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை உங்களால கிளியரா கொடுக்க முடியல. என்ன சொல்றீங்க? பார்த்து பண்ணுங்க. ஒரு பேட்டியில பாக்குறேன், பிரைவேட் ஸ்கூல்ஸ் இவங்க கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், அதாவது உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை குறைஞ்சபட்சம் கம்மி பண்ணுங்க, எல்லாருக்கும் அக்செப்டபிளா இருக்கிற மாதிரி செய்யுங்க, கோரிக்கை இப்படிலாம் ஒரு தடவை வச்சது. அதாவது நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும், கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு சராசரி ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நீங்க இவ்வளவுதான் வாங்கணும். அதாவது விதிமுறைகள் வைங்க. ஏசி ரூமு இந்த மாதிரி பெரிய ஹை கிளாஸா இருக்கா, ஒரு கிளாஸ் வைஸ்ல பிரிங்க, ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ்னு பிரிங்க ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல் வச்சிருக்காங்கல்ல, இவங்க மத்த எந்த பிசினஸும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். இதுங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ வெளிநாடு எடுத்துப்போமே எஜுகேஷன் சிஸ்டம், நீங்க இப்போ கனடா போனாலும் சரி, யூகே போனாலும் சரி, நியூசிலாந்து எங்க போனாலும் சரி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிளியரா இருக்கும், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். அதுதாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல முதல் கொண்டு ஜஸ்ட் 30,000 40,000 வாங்குறாங்க. அது கரெக்ட் தான். நான் சொன்ன விஷயம், அதாவது பிசினஸ் ஒருத்தருக்கு பல விஷயம் இருக்கும். பிசினஸ் நல்லா பண்ணிட்டு இருக்க டாப் பிசினஸ் அவர் வந்து சர்வீஸ் பண்ணணும், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம். எதுக்கு? அது பர்சனலுங்க. அந்த இடத்துல நீங்க மக்கள்கிட்ட விட்டுலாம் இந்த கேள்வி. ஏன்னா எனக்கு தெரியல, ஏதோ சர்வீஸ் பண்ண வராங்கன்னு நீங்க சொல்றீங்க. எந்த பிசினஸ் மேனோ உமனோ நான் பிசினஸ் பண்ணிட்டு வந்து எஜுகேஷனை சர்வீஸா கொடுக்குறாங்கன்னு நான் தெரிஞ்சு. இப்போ நான் இருக்கேன், நான் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங், எனக்கு வந்துட்டு தொழில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா இருக்கு. ஸோ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா பிசினஸ் பண்றேன், எனக்கு நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கு. சரி, நான் அதை மக்களுக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதை ஃப்ரீயா நான் ஒரு இல்ல மினிமம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, அதை இம்ப்ரூவ் பண்ணது கொடுங்க, அதை போய் இம்ப்ரூவ் பண்ணுங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. நான் வந்து என்னோட பேரை நான் நிலைக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து என்னோட பேரை நான் என் ஏரியால இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஃப்ரீ எஜுகேஷன் சிஸ்டமோ ஏதோ ஒரு கேட்டகரியில ஒரு நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆசைப்படக்கூடாதா? நானு படக்கூடாது. அப்படி நீங்க படிப்புன்றது கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய விஷயம். உங்களோட அதுக்கு ஒரு தனிப்பட்ட சிட்டிசனுக்கு படிப்பை கொடுக்கறதுன்றது அது இருக்கக்கூடாது. இங்க கவர்மெண்ட் வந்து அதை கொடுத்துச்சுன்னா நான் அதை பண்ண மாட்டேன். அதை யாரும் பண்றது இல்ல. அதுதான் இப்ப நீங்க கேட்ட. அதனாலதான் இந்த ஒரு விஷயம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சோ அப்பதான் படிப்பு வந்து வியாபாரம் ஆச்சு. ஆனா ரைட்டு, இங்க எல்லாருமே நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட் அதை கையை எடுத்துட்டாங்கன்னா இது தேவையில்ல, நானே ஆசைப்பட மாட்டேன், கவர்மெண்ட் தான் அதை கொடுக்கணும். இப்ப சீமான் என்ன சொல்றாரு, இலவச கல்வி, அதுவும் வந்து உலக தரம் வாய்ந்த இலவச கல்வி, எல்லாருக்கும் சமமான கல்வியா இருக்கும்னு சொன்னாரு. அவர் எடுத்துட்டு வந்தா பிரைவேட் செக்டருக்கு வேலை இல்லையே. இவங்க சொல்றாங்க சீமான் லஞ்சம் இந்த மாதிரி பெறவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு அப்படின்ட்டு. உண்மையிலேயே சொல்ல போனா சீமான் அண்ணனுக்கு எதிரி யாருன்னா இந்த கார்பரேட், அந்த பிரைவேட் செக்டர்ஸ், பெரிய பெரிய முதலாளிகள் தான் எதிரி. இப்போ நீங்க பெரிய பெரிய முதலாளிகளுக்கு சப்போர்ட்டா பேசின மாதிரி தான் இருந்துச்சு இந்த அறிக்கை எல்லாமே. இவர்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கல்வியையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கீழே எடுத்துட்டு வரணும், ஃப்ரீ எஜுகேஷன் அது கவர்மெண்ட்டே ஹேண்டில் பண்ணும். அதை வந்துட்டு புகாரின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. நம்ம சாட்டை இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல பேசும்போது, அதாவது ஃப்ரீ எஜுகேஷன் தரணும்னா 23 வருஷம் தேவைப்படுமா தமிழ். அப்போதான் ஒரு வார்த்தை விட்டுருக்கேன், நீங்க 75 வருஷமா அரசாங்கத்தில் இருந்தீங்களே, என்ன டேஷ் பண்ணியிருந்தீங்க? 23 வருஷம் ஆகுமா ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க? நீங்க தான் 75 வருஷமா இருந்தீங்களே பாஸ்டா, என்னத்துக்கு பண்ணல? ஏன் அதெல்லாம் தோணல உங்களுக்கு? அது அவங்கள கேட்ட கேள்வி. நாளைக்கு இந்த டிவிக்கு அரசாங்கம் பார்த்தோம் கேட்கக்கூடாது யாரும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மோட்டிவேட் பண்ணிருக்கிறது பிரைவேட். கரெக்ட் தான். முதலமைச்சர் தான் முக்கியமான விஷயம். அதாவது ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். முன்னாடியே பேசியிருக்கோம். ஆமா, இந்த ஹாஸ்பிடல்ல எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மாசம் இருக்கும். 1.5 மாசம் கரெக்டா சிஎம் ஜோசப் விஜய் வந்துட்டு பதவி ஏற்று ஒரு 2-3 நாள் இருக்கும். அப்போ சில மினிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ரைடு போனாங்க. அப்போ நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஏன்னா பல பிரசவ அறைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவசர காலத்துல அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் இல்லாம ரொம்ப அதிகமான ஆட்கள் உள்ள இருந்துட்டு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு போகிறப்ப என்ன ஆயிருக்கும்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும். என்னடா இது திடீர்னு வந்து விசிட் பண்ணாலே இப்போ இப்படி இருக்கே, ஸோ இதை வந்துட்டு நம்ம கோரிக்கையாக கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் கோரிக்கை வச்சு செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ என்ன சொல்றது, அதிரடியாக போயிட்டு யாருக்குமே சொல்லாமல் இதுதான் ஹீரோவா கூட நீ அப்படி கூட பார்க்கலாம். ஆனால் சேஞ்ச் இல்லாமல் போச்சு, பார்த்துட்டு போயிட்டாரு. 2 மாதம் கழிச்சு அங்கே ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படின்னா அது ஒரு யூஸுமே இல்லை. நம்ம போனால் வெக்கேஷன் போனால் இல்லை பசங்களாம் இருக்காங்க விசிட் பண்ணி செக் பண்ண சொல்லுவோம். ஆனால் ரியலில் ஒரு பேசும் பொருளாச்சுல நியூஸ் மீடியாவில் மெயின் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆயிடுச்சுல. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு நம்பிக்கையான ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் 2 குழந்தை நாங்கள் பிறந்துட்டாங்க. ஆனால் அடுத்து
நம்ம சைட்ல இருந்து ஒருத்தவங்க இப்போ எனக்கே கல்யாணம் ஆகி குழந்தை பிறகுது அப்படின்னா நான் போகும்போது அந்த இடத்துல பயம் இல்லாம போகணும். ஒரு ஹை கிளாஸா அடுத்த வருஷம் போகும்போது நல்லா இருந்ததுன்னா அது பார்த்துட்டு வந்துட்டு அதையும் வீடியோ போடலாம் நம்ம. ஓகே, டிவிகே அரசாங்கம் அதாவது முதலமைச்சர் இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணாரு. ஆனா அடுத்த ஒரு கிளைமேக்ஸ் சீன் வச்சிருக்கேன். என்னன்னா செந்தில் பாலாஜி என்ன சொன்னாங்க இந்த அரசாங்கம் இப்போ அதாவது ஆதவ அர்ஜுனா வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொன்னாப்ல, கரூர் சம்பவத்துல ஒரு பாக்கி இருக்கு. ஆமா சொன்னாரா? அதாவது கரூர் சம்பவத்தில் பாக்கி இருக்கு, கூடிய சீக்கிரம் அதுக்கான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிலாம் பேசினால, ஹீரோயிசம்லாம் பண்ணார்ல. நம்மளாம் என்ன நினச்சோம், உண்மையிலேயே 35 கோடி பேரம் பேசியிருக்காங்க, இவங்க கிட்ட வந்துட்டு ஆதாரம்லாம் இருக்கு போகுது. செந்தில் பாலாஜி அவரை தேடுறாங்க, அசோக் குமாரை தேடுறாங்க, அண்ணன் தம்பி 2 பேரும் இதில் பயங்கரமான ஹவாலா பணம்லாம் ஈடுபட்டிருக்கு, இவ்வளோ பெருசாக பேசினாங்க. இன்னைக்கு நீதிமன்றத்தில் இதுக்கான விசாரணை வந்துச்சு கோர்ட்ல. ஓகே, அப்போ அரசு சார்ந்த வழக்கறிஞரும் இந்த சைட்ல செந்தில் பாலாஜி சார்ந்த வழக்கறிஞரும் அந்த இடத்துல வாதாடினாங்க. அவங்க 2 பேர் இருதரப்பு வாதங்களையும் வச்சாங்க. அப்போ அரசு தரப்பு என்ன சொன்னாங்கன்னாக்கா, இவரை வந்துட்டு விசாரிக்கணும், இவரை அரெஸ்ட் பண்ணணும். அதாவது இவங்க வந்துட்டு ஹவாலா பணத்தில் ஈடுபட்டிருக்காங்க, இவங்க வந்துட்டு குற்றம் சாட்டப்பட்ட அரெஸ்ட் பண்ண ஆட்களோட ஃபோனில் கான்டாக்ட் இருந்தாங்க, ஸோ இவங்க கிட்ட இந்த விஷயம்லாம் தெரியும் இவங்கள அப்படின்னு சொல்லும்போது, அந்த சைடில் ஒருத்தர் தப்பிச்சு சிங்கப்பூர் போயிட்டாராம். இந்த தொடர்புள்ள ஒருத்தர் சிங்கப்பூர் போனாராம், அவர்கிட்ட இருந்து எல்லா ப்ரூஃபும் வாங்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இது வந்து பெரிய நெட்வொர்க், இது இவங்களை நம்ம விசாரிச்சே தீரணும் அப்படின்னு. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, அந்த வழக்கறிஞர் வந்து இவங்க வந்து அவதூறு பரப்புறாங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட பேசினது மட்டுமே இதாக வச்சுக்கிட்டு அதுலேயும் நாங்கள் என்ன பேசணும்னு தெரியாது உங்களுக்கு, அதை வச்சு நீங்கள் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஹவாலா பணத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கோம், அது இல்லாமல் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கோம்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு மனதாக தீர்மானம் எடுத்தாங்க பார்த்தீங்களா அசம்பிளிக்குள்ள, சிஎம் ஜோசப் வந்துட்டு முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு மனதாக தீர்மானம் பண்ண சொல்ல யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்த ஒரு சாட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும், நாங்கள் அந்த இடத்துல எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல, நாங்கள் எதுக்கு அமைச்சரவையை கலைக்கணும், நாங்கள் எதுலையுமே தொடர்பு கொள்ளலை, எங்கள்கிட்ட நாங்கள் எந்த ஒரு விஷயமும் அந்த மாதிரி பண்ணலை. அவங்க சைடில் வாதாடி அவங்க வச்சாங்க. இவங்க வந்துட்டு ஒரு அரசியல் பழி வாங்குதலுக்காக மட்டுமே இதில் எங்கள் 2 பேர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கடைசி என்ன ஆச்சு இது கேஸ்? இது இவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்ல ஹெட்லைன்ஸ் எல்லாம் வந்ததுல. ஓகே, அங்க ஒரு ப்ரூஃப் இல்ல. ஓ சரியா, ஒரு ப்ரூஃப் இல்ல. நீதிமன்றத்துல இவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. சில நிபந்தனைகள் இருக்கு, ஆனா ஜாமீன் கொடுத்துட்டாங்க. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டிவிகே அரசாங்கம் எல்லாரையும் நான் குற்றச்சாட்டுல, ஆனா சில முக்கிய விஷயங்கள்ல பழிவாங்குதலான அரசியல் இங்க நடைமுறையில இருக்கான்றது சந்தேகமும் இருக்கு. இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்றது தான் நாங்களும் சொல்றோம். அதாவது நீங்க சொன்னதை வச்சு இவங்களும் பல விஷயங்கள் தவறு பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி விஷயத்துல கொள்முதல்ல வந்துட்டு 5 லட்ச ரூபா சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை வந்துட்டு 8 லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்கன்ற அதெல்லாம் வெளிப்படையா நிர்மலா அவர் சொல்ல எங்களுக்கெல்லாம் கோபம் வருது. ஸோ இது இல்லாமல் இந்த ஆட்சி கழிப்பு விஷயம் சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ 35 கோடி பேரம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளரை பேசும்போது, டேய் இவனை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இப்போ இது நமக்காக இப்போ நம்ம தான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு வைங்க, இந்த அரசாங்க வழக்கறிஞர்னு ஒருத்தர் நியமிச்சிருப்பாங்களே, அவங்க வாதாட சொல்ல வாதாடி ஜெயிச்சாங்களா? கரெக்டான ப்ரூஃப் இல்லாம போய் வாதாடுறாங்க. அது ஏதோ மக்களுக்கு கண் தொடர்புக்கு பண்ற மாதிரி இருக்கு. நியூஸ் சேனல்ல போடும்போது தலைப்பு செய்தி, அதாவது செந்தில் பாலாஜி 35 கோடி வந்து பேரம் பேசியதாக எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்குவதாக பேசப்பட்டது. பெருசா பேசுறீங்களா? அதை கோர்ட்டுக்கு போனா ப்ரூவ் பண்ணுங்க. அதை இப்போ நீங்க ப்ரூவ் பண்ண கையில எல்லாம் வச்சிட்டு அதான் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பேசணும். ப்ரூவ் பண்ணதுக்கு முடியாம ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ப்ரூவ் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன ஜோக்கர் மாதிரி தான் இருக்கு. இப்போ அது பார்க்க சொல்ல எனக்கு டிவிக்கே தோல்வி அடைஞ்ச மாதிரி ஃபீல் இந்த விஷயத்துல. இதுல சார்பட்டா பரம்பரையில அவர் கேட்பாரு, என்ன ஜோக் கட்டுறீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கும். மேபி வெளியே இருந்து பார்த்துருப்பாங்க. அவர் பேர் என்ன, அமைச்சர் பேரு, முன்னாள் அமைச்சர் பேரு செந்தில் பாலாஜி கேஸ் வருது அப்படின்ன உடனே அவருக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சில பேர் நம்பி இருந்திருப்பாங்க. தண்டனை இது அதுதான் அந்த கேஸ் ஹியரிங் வருதுன்னு அவங்க மைண்ட்ல எல்லாம் எப்படி இருக்கும்னா, என்ன ஜோக் கட்டுறீங்களா அப்படிதான் இருந்திருக்கும் மைண்ட்ல. எனக்கு காமெடியா இருந்துச்சு. கடைசியா பாக்குறேன், என்னடா புஷ்பான மாதிரி ஆயிடுச்சு இந்த கேஸ், நான் ஏதோ பயங்கரமா இருக்கும் டிஎம்கே ஸ்பாயில் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க பார்க்க சொல்ல டிஎம்கே வந்து இது நாங்கெல்லாம் பாயாசம் சாப்பிட்ற மாதிரின்ற மாதிரி போச்சு, புஷ்பான மாதிரி. ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது 45 நாள்ல 50 நாள்ல இது கொஞ்சம் பேராசை தான். இது எடுத்த உடனே அவ்வளோ பெரிய முதலையை தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்றது பேராசை இல்லைங்க. தப்பு பண்ணா யாரை வேணா எப்போ வேணாலும் புச்சி தூக்கி உள்ள வைக்கலாம். ஆனா அது அரசியல் பழிவாங்கதெல்லாம் இருந்ததுன்னா புஷ்பானம் தான். நீங்க ஓகே, மக்கள் இதுல என்ன சொல்றாங்க, மக்களை கிட்டே விட்டுடலாம். ஓகே, அவதூறு பரப்புறவங்களை இந்த மக்கள் ஆதரிக்கிறீங்களா, இல்லை நேர்மையும் கண்ணியமாக இருந்துட்டு செயல்படணும்,
தப்பு பண்ணவங்கள சும்மா விடக்கூடாது. எப்போவுமே அரசாங்க சார்பாக ஒரு வழக்கறிஞர் அங்கே போகிறாங்கன்னா அவங்களும் தகுதி வாய்ந்தவங்களா இருக்கணும், நல்ல ஆதாரத்தோட, அதாவது ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஏமோட போகணும். திருடர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.